ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 448 ஆர்டிகல்ஸ் 25 பார்ட்டாக இருந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆர்டிகல் 1லேருந்து ஆர்டிகல் 4 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்துட்டு இருக்கு. ஆர்டிகல் 5லேருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும் செகண்ட் பார்ட்டில் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி 448 ஆர்டிகல்ஸ் 25 பார்ட்டாக இருந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் 12 ஸ்கெடியூல்ஸ் இருந்துட்டு இருக்குங்க. 1949 வருஷம் நவம்பர் 26ஆம் தேதி பார்லிமெண்ட்ல நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை அக்செப்ட் பண்றாங்க. இதனால தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் டேவா கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்த 2 மாசத்துக்கு அப்புறம் ஜனவரி 26ஆம் தேதி 1950 வருஷம் கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் செய்யறாங்க. இதனால தான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த அளவுக்கு ஒன்றும் ஈஸியெல்லாம் உருவாக்கப்படல. பல நாடுகளுடைய சட்டத்திட்டங்களை படிச்சு அதில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து கோர்த்து உருவாக்கப்பட்டு தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதுபடி யூகேலிருந்து பார்லிமெண்டரி சிஸ்டத்தையும், யூஎஸ்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும், அயர்லாந்துலேருந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸையும் எடுத்து கோர்த்து உருவாக்கப்பட்டு தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்படிப்பட்ட அழகான கான்ஸ்டியூஷனை உருவாக்கியவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர்.